அடே பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. வந்தது அர்ச்சனா அவங்க தங்கச்சின்னு சொல்றீங்க. ஆனா அர்ச்சனாவோட சுத்தாம மாயா பூர்ணிமாவோட சுத்திட்டு இருக்குது. அடுத்தது கேட்டா வந்தது மணி அவங்க அம்மான்னு சொல்றீங்க. ஆனா ரவீனா கூடயும் விக்ரமுடைய உட்காந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது யாருன்னு கேட்டா நிக்சன் அவங்க அப்பான்னு சொல்றாங்க. ஆனா நிக்சனை தவிர எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறாரு. நிக்சனை மட்டும்தான் கழுவி ஊத்துறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஃபன்னை பத்தி மட்டுமே பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே தினேஷோட பேரண்ட்ஸ் உள்ள வந்தாங்க. எப்பா தினேஷ், நீ ரொம்ப கோவப்படுற, உன்னை அறியாமையே பேசிட்டு இருக்கிற, அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணா போதும்பா. நீ மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படித்தான் பண்றீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாலியாவே சொன்னாரு. ஆளு கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். தினேஷ் சைட்லேருந்து இவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரச்சிதாவே வருவாங்கன்னு நான் நினைச்சேன். இப்போ பிக் பாஸ் சைட்லேருந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கூட்டிட்டு வரல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்ததான் மணி அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாமே பேசுவாங்க போல. இங்க வந்து மணிகிட்ட தெலுங்குலயே பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் செம்மையா இன்டர்வியூ தெலுங்குலயே பேசி இனிமேல் தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிறத நாசூக்கா சொன்னாரு. அவங்க என்னன்னா மணிக்கு ஓட்டு போட்டேன், மணிக்காக அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரவீனாவே விக்ரம் உட்கார வச்சுட்டு நான் எல்லாத்துக்குமே ஓட்டு போடுவேன், நான் எல்லாத்துக்குமே ஓட்டு போட்டேன், நீங்க எல்லாருமே என் பிள்ளைய மாதிரின்னு சொல்லி ரொம்பவே ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே போனா திடீர்னு அர்ச்சனாவோட தங்கச்சி வந்துட்டாங்க. அவங்க அர்ச்சனாட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு எனக்கு மாயாவையும் பூர்ணிமாவும் தான் பிடிக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட தனியா பேச போய் கொண்டுட்டாங்க. ஜி ஸ்கொயர் ஏரியாவுக்கு வந்து பேசுறாங்க, ஸ்ட்ராட்டஜி ரூமான மேக்கப் ரூமுக்கு வந்து பேசுறாங்க. அவங்களுக்குள்ள ஜாலியா ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனாவை கண்டுக்கவே இல்லை. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அடுத்ததான் நிக்சன் அப்பா உள்ள வந்தாரு. அவரு விஷ்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. மணியோட கேப்டன் சூப்பரா இருந்துச்சுங்கிறாரு. அர்ச்சனா உட்கார வச்சு பாராட்டிட்டு இருக்கிறாரு. நிக்சன், நீ திருந்தின ஒரு வார்த்தை சொல்ல பாத்தியா, அதுக்காக நான் உன் நம்பரை அன்பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நிக்சன் டைரக்டாவே நைட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு டின்னர் சாப்பிட்டு திரும்படி 10 மணிக்கு போன்ல உட்காந்துருவாராமா. ஆனா இங்க வந்து அதெல்லாமே இல்லாதங்கிறங்காட்டி தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான் அப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருந்தாரு. ஆனா பொதுவா சொல்ல போனா நேத்து பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம என்டர்டைனிங்கா சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்னதா நிறைய பேருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆஸ் அ பேரண்டா ஃப்ரெண்டா அது எல்லாமே என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். பிக் பாஸ் பத்தின எடிஜிட் அப்டேட் வேணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.